ಗೈಸ್ ವಿಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡುವ ಮುಂಚೆ ಒಂದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಡಿಸ್ಕ್ಲೈಮರ್. ರೀಸೆಂಟ್ ಟೈಮ್ಸಲ್ಲಿ ನಮ್ಮದು ರೂಬನ್ ರೆಕಾರ್ಡ್ ಚಾನಲಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದು ವೀಡಿಯೋಸ್ಗೂ ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಸೌಜನ್ಯ ಅವ್ರದ್ದು ವೀಡಿಯೋ ಹಾಕಿ ಅಂತ. ಸೊ ಆಲ್ರೆಡಿ ನಾನು ಸೌಜನ್ಯ ಅವ್ರದ್ದು ವೀಡಿಯೋ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಬಟ್ ಆ ವಿಡಿಯೋ ತಮಿಳಲ್ಲಿ ಇದೆ. ಇವಾಗ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರನೂ ಆ ವಿಡಿಯೋನ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡಿ ಈಗ ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಈ ವಿಡಿಯೋ ಮೊಬೈಲಲ್ಲಿ ಶೂಟ್ ಮಾಡಿರೋದು. ಸೊ ವಿಡಿಯೋ ಕ್ವಾಲಿಟಿ ವೈಸ್ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಇದ್ದರೆ ಪ್ಲೀಸ್ ಸೌಜನ್ಯ ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಈ ವಿಡಿಯೋನ ನೋಡಿ. ಯಾಕೆಂದರೆ ನಾನು ತುಂಬ ಕಷ್ಟಪಟ್ಟು 500 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿ ಈ ವಿಡಿಯೋ ಬಂದು ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಸೌಜನ್ಯ ಅವರಿಗೆ ಇಷ್ಟು ವರ್ಷ ಆಗಿದೆ, ಇದುವರೆಗೂ ಒಂದು ನ್ಯಾಯ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. ಸೊ ಒಂದು ನ್ಯಾಯ ಸಿಗಬೇಕು ಅಂತ ನಾನು ಅಷ್ಟು ದೂರ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿ ನಾನು ಈ ವಿಡಿಯೋನ ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಖಂಡಿತವಾಗಿ ಈ ವಿಡಿಯೋ ನೋಡುವವರು ಎಲ್ಲರೂ ಕಮೆಂಟ್ ಸೆಕ್ಷನಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ಜಸ್ಟಿಸ್ ಫಾರ್ ಸೌಜನ್ಯ ಅಂತ ನಿಮ್ಮ ವಾಯ್ಸ್ನ ರೇಸ್ ಮಾಡಿ. அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு அழகாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு கல்லூரி மாணவியோட பேரு தான் சௌஜன்யா. பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி சௌஜன்யா காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரப்ப தெரியாத ஒரு நபரால் ரொம்ப கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதா செய்தி வந்தது. 13 வருஷமாக சௌஜன்யாவோட இந்த கொலை வழக்கு இன்னி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. பதிமூணு வருஷம் ஆகியும் சௌஜன்யாக்கான நீதி இன்னமும் கிடைக்கல. இந்த விஷயம் எனக்கு சமீபத்தில் தான் தெரிய வந்ததுமே நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். இதுபோல கற்பழிக்கப்பட்டு இறந்து போற பல செய்திகள் பல மாநிலங்களில் இன்னி வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் 13 வருஷமாக இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் தான் என்ன? இன்னி வரைக்கும் ஏன் சௌஜன்யாக்கான நீதி கிடைக்கல? சௌஜன்யாவுக்கு நடந்தது என்ன? இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா? இப்படி பல கேள்விகள் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சௌஜன்யாவுக்கு நடந்தது போல இனி வேற யாருக்குமே நடக்கக்கூடாதுன்ற ஒரு உறுதியோட சௌஜன்யாவோட வாழ்க்கை வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்காக சௌஜன்யாவோட அம்மாவை நாங்கள் போய் மீட் பண்ணோம். சௌஜன்யாவோட அம்மாவை மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே என் கூட வந்த கிருஷ்ணா ப்ரோ எனக்கு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பயங்கர அதிர்ச்சியை கொடுத்துச்சு. சௌஜன்யாவோட வழக்கு என்ன, இதுக்கு டிலே ஆகிறதுக்கான காரணம் என்ன, இந்த கொலையை யார் செஞ்சிருப்பா, இது எல்லாமே மொத்த மாநிலத்துக்குமே தெரியுன்ற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவத்தை கிருஷ்ணா ப்ரோ எனக்கு சொன்னார். மேலும் சௌஜன்யாவோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிக்க நான் ரொம்பவே ஆவலாகவும் இருந்தேன். சௌஜன்யாவோட அம்மாவை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு பல விடைகள் தெரிய வந்தது. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக சௌஜன்யா அவங்க வீட்டுக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். இந்த ரோடு வழியாக தான் போகணும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ போட்டு போர்டு போட்டு இருக்காங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா மேப் லொக்கேஷன் வேறு மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டை கண்டுபிடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 to 3 hours கிட்ட ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இருட்ட போகுது. இருட்டுறதுக்குள்ளே நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நைட்டு 12 மணிக்கு நம்ம எக்ஸ்ப்ளோரிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அப்படியே போகலாம், ஓகேவா? ಏನಾದರೂ ತೊಂದರೆ ಆಗಿದೆಯಾ? ಇವಾಗ ಏನಿಲ್ಲ ಸರ್, ಇವಾಗ ತೊಂದರೆ ಆಗಿಲ್ಲ. 11 ವರ್ಷ ಮುಂಚೆ ತೊಂದರೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇವರು. ಮಗಳ ಬಾಡಿ ಸಿಕ್ಕಿದ ದಿವಸ ಎಲ್ಲ ಕಡೆ ಕಲ್ಲು, ಮನೆಗೆ ಕಲ್ಲು ಬಿಸಾಡುದು, ಇದನ್ನು ಇವರೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು ಕಲ್ಲುಗಳನ್ನು. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಭಿಕ್ಷುಕನಾಗಿ ಕಲಿಸುವುದು, ಚಪ್ಪಲಿ ಹೊಲಿಯುವನಾಗಿ ಕಲಿಸುವುದು, ಸನ್ಯಾಸಿಗೆ, ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಜನ ಆ ರೀತಿ ಕಲಿಸಿದ್ದಾರೆ. ಸರಿಮ್ಮ, ಇವಾಗ ನಾನೇನು ತಿಳ್ಕೊಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಸೌಜನ್ಯ ಮೇಡಮ್ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಅವ್ರಿಗೆ ಏನು ಆಸೆ ಇತ್ತು, ಆಂಬಿಷನ್ ಏನಿತ್ತು ಅವ್ರಿಗೆ? ಅವ್ರಿಗೆ ಅಂದ್ರೆ ಇವತ್ತು ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಿ ನಾನೆಲ್ಲ ಕಲಿತು ನಂತರ ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ ಆಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕನ್ನೋಂತ ನಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ತೇವೆ. ಓಕೆ. ಸೊ ಅವರು ಕ್ಲಾಸ್ ಟೈಮಲ್ಲಿ ಅವ್ರು ಹೆಂಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಎಕ್ಸಾಮ್ಸ್ ಸ್ಟಡೀಸ್ ಬಗ್ಗೆ ಅದು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಅಂದ್ರೆ ಅವಳಿಗೆ ಸ್ಕೂಲ್ ಅಂದ್ರೆ ತುಂಬಾನೇ ಅವಳಿಗೆ ಏನು ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಪಾಠಗಳನ್ನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರ ಅದನ್ನು ನೀಟಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ಅವಳಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ನಾವು ಏನು ಕೆಲಸ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅದನ್ನು ಕೂಡ ನೀಟಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ಎಕ್ಸಾಮ್ ಇರಲಿ ಏನೇ ಇರಲಿ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಅವಳಿಗೆ ನಾವು ಏನೆಲ್ಲ ಕೆಲಸ ಕೊಡ್ತೀವಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ನಂತರ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. ಅವಾಗ ಅವಳ ಕೆಲಸ ಅವಳೇ ಮಾಡಿಕೊಂಡು ಕಾಲೇಜಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಬರೀಲಿಕ್ಕೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನು ಬರೆದುಕೊಂಡು, ಅಂದ್ರೆ ಅವಳಿಗೆ ಕಾಲೇಜ್ ಆಯ್ತು, ಕಾಲೇಜ್ ಬಿಟ್ಟರೆ ಮನೆ ಆಯ್ತು ಅಷ್ಟೇ ಅವಳಿಗೆ. ಆ ರೀತಿ ಇದ್ದಾನ ನನ್ನ ಮಗು. ಕಾಲೇಜಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ರು ಎಲ್ಲ ಯಾವ್ದು ಪಾಠ ಹೇಳ್ಕೊಟ್ರು ಅದನ್ನ ನೀಟಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ರು ಸರ್. ಮತ್ತೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಪೂಜೆ ಖಂಡಿತ ಚಿಕ್ಕ ಮಗು ಇರುವಾಗ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಇರುವಾಗ ದೇವರಿಗೆ ಒಂದು ಕಲ್ಲು ಇಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಹೂವಿನ ಎಲ್ಲ ಹೂಗಳನ್ನು ತಂದು ಪೂಜೆ ಮಾಡಿ ಅದರ ಕಾಯಿದೊಂದು ಪ್ರಸಾದ ಮಾಡಿ ನನಗೆ 5 ಜನ ಮಕ್ಕಳು. ನನಗೆ 5 ಜನ ಮಕ್ಕಳು ಒಟ್ಟು ಸೇರಿ ಒಂದು ರೀತಿ ಪ್ರಸಾದವನ್ನು ಎಲ್ರಿಗೂ ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಆಟವನ್ನು ಆಡ್ತಾ ಇದ್ರು. ಅನಂತರ ಒಂದು ನಾವು ಹೊಸ ಬಟ್ಟೆ ಏನಾದ್ರು ತಂದ್ರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಗಲಿ ದೊಡ್ಡವರಿಗೆ ಹೊಸ ಬಟ್ಟೆ ತಂದ್ರೆ ಅದನ್ನು ಕೂಡ ಸಂಗ್ರಹಿಸಿ ಒಂದು ಅಂಗಡಿಯಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ಅದನ್ನು ಕೂಡ ಮಾರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದೊಂದು ಆಟಣೆ ಜಾಸ್ತಿ ಅಂದ್ರೆ ದೇವರ ಆಟಣೆ ಮುಖ್ಯ. ದೇವರ ಭಕ್ತಿ ಅವಳು ಅಂದ್ರೆ ದೇವರದ್ದು ಒಂದು ಪೂಜೆ ಮಾಡೋದು ತುಂಬಾನೇ ಅವರಿಗೆ. ಎಲ್ಲರೂ ಮಕ್ಕಳು ಕೂಡ ನಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ಭಜನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಏನು ಪೂಜೆ ಮಾಡಿದ್ರು ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವುದೋ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇರಲಿ ಅವತ್ತು ಪೂಜೆ ಇರುವಾಗ ಭಜನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅವರು ಇಷ್ಟಪಟ್ಟು ಏನಾದ್ರು ತಿನ್ನೋದು ಅಂದ್ರೆ ಅವಳಿಗೆ ಸ್ವೀಟ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ಜಿಲೇಬಿ ತರ ಇರುತ್ತಲ್ಲ ಸರ್, ಅದು ಅಂದ್ರೆ ಅವಳ ಕೈಯಿಂದ ಅವಳು ಮಾಡ್ಬೇಕು. ಅವಳಿಗೆ ಏನೆಲ್ಲ ತಿಂಡಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ ಅವಳಿಗೆ. ತಿಂಡಿ ಅಡಿಗೆಯಲ್ಲಿ ತುಂಬಾನೇ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಅವಳಿಗೆ. ಎಲ್ಲ ಅದನ್ನು ತರಿಸಿ ಪಪ್ಪಾಯಿದು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ಲು, ಸ್ವೀಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ಲು. ಆಮೇಲೆ ಕ್ಯಾರೆಟ್ ಇದ್ದು ಅದರದ್ದು ಸ್ವೀಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ಲು. ಪಪ್ಪಾಯಿ ಫಸ್ಟ್ ನಮಗೆ ಮಾಡಿಸಿ ಕಲಿಸಿದ್ದೆ ಅವಳು. ಸೌಜನ್ಯ ನಮಗೆ ಕಲಿಸಿದ್ದು, ನೋಡಮ್ಮ ಈ ರೀತಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ, ಇಂಥ ಹಣ್ಣಲ್ಲಿ ಇಂಥ ಸ್ವೀಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋದು ಅವಳೇ ನಮಗೆ ಇವತ್ತು ಹೇಳ್ಕೊಟ್ಟ ಅವಳು. ಸರಿಮ್ಮ, ಇವಾಗ ನೀವು ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೀರಲ್ವ, ಸೊ ಅದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಯಾವ ಡಿಶ್ ತುಂಬಾ ಇಷ್ಟ? ಅವಳಿಗೆ ಅಂದ್ರೆ ವೆಜ್ ಸರ್, ನಾನ್ ವೆಜ್ ಇಲ್ಲ. ವೆಜ್ ಅಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಅದೇ ಆಗ್ಬೇಕು ಇದೇ ಬೇಕಂತ ಏನಿಲ್ಲ ಅವಳಿಗೆ. ಅಮ್ಮ ಊಟ ಅಂದ್ರೆ ತುಂಬಾನೇ ಇಷ್ಟ. ಅಮ್ಮ ನೀವು ಮಾಡಿ ಅದೇ ಅಮ್ಮನ ಅಡಿಗೆ ತುಂಬಾನೇ ಇಷ್ಟ ಅವಳಿಗೆ. ಅಮ್ಮ ಏನು ಅಡಿಗೆ ಸ್ಕೂಲಿಂದ ಬಂದ ತಕ್ಷಣ ಅಮ್ಮ ಏನು ಸಾಂಬಾರ್ ಮಾಡಿದ್ದೀರಿ, ಏನಿದೆ ಅದೆಲ್ಲ ಹುಡುಕಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದೇನೆ ಅದೆಲ್ಲ ಟೀ ಆಗ್ಲಿ ಏನೇ ಆಗ್ಲಿ ಅದನ್ನು ಬಂದು ಟೀ ಕುಡ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ಊಟ ಮಾಡಿ ಯಾವ್ದು ಆಗ್ತದೆ. ನಾನು ಯಾವ್ದು ಮಾಡಿದು ಕೊಟ್ಟೆ ಅದಾಗುತ್ತೆ. ಅದೇ ಮಾಡಿ ಅಮ್ಮ ಇದೇ ಮಾಡಿ ಅಂತ ನಮ್ಗೆ ರೂಲ್ಸ್ ಇರ್ಲಿಲ್ಲ. ಯಾವ್ದು ಮಾಡಿಕೊಟ್ರು ಕೂಡ ಅವ್ರು ತಿಂತಾ ಇದ್ರು. ಆ ರೀತಿ ನನ್ನ ಸೌಜನ್ಯ. ನಿಮ್ಗೆ ಅವರು ಸತ್ತ ಮೇಲೆ ಎಷ್ಟು ದಿನ ಆದ್ಮೇಲೆ ನಿಮ್ಗೆ ಬಾಡಿ ಕೊಟ್ಟಿರೋದು? ಹೊರಗೆ ಸರ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಾಡಿ ನಿಮ್ಗೆ ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಮಾಡಿರೋದು ಎಷ್ಟು ದಿನ ಆದ್ಮೇಲೆ? ಇಲ್ಲ, ನಮಗೆ ಬಾಡಿ ಸಿಕ್ಕಿದ ದಿವಸ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾವುದು ರೂಲ್ಸ್ ಇರುತ್ತೆ ಅಲ್ವಾ ಇಷ್ಟು ದಿನ ಎಲ್ಲ? ಇಲ್ಲ, ನಮಗೆ ಅಂದ್ರೆ
ಅದು ಟೈಮ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ, ಅಂದ್ರೆ ನಾನು ಹೋಗಿಲ್ಲ. ಬೆಳಿಗ್ಗೆ 10 ಗಂಟೆ ನಂತರ ಏನೋ ಸಿಕ್ಕಿದ್ದು ಗಾಡಿ, ಅವತ್ತೇ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ನಂತರ 5 ಗಂಟೆ ನಂತರ ಏನೋ ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದು, ಅದು ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆ ನಂತರ ರಾತ್ರಿ ಸಾಧಾರಣ ಎಷ್ಟು ಗಂಟೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದು ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬಾಡಿ ಅವತ್ತೇ ನಮಗೆ ಕಳಿಸಿದ್ರು. ಅವ್ರನ್ನ ಸಮಾಧಿ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆ ಪಕ್ಕ ನೀವು ಬಂದಿರಲ್ಲ ರೋಡ್ ಪಕ್ಕ, ಅಲ್ಲಿ ಬ್ಯಾನರ್ ಎಲ್ಲ ಫಿನಿಶ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಒಂದು 10 ಡೇಸ್ ಆಗಿದ್ದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಹೋಗ್ತೀವಿ. ಆಯ್ತು ಸರ್. ಅಂದ್ರೆ ನೀತಿ ನೋಡಿ ಅವರಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಬರಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನಮ್ಗೆ. ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಬರಲಿ. ನಮಗೆ 11:20ಗೆ ಟ್ರೈನ್ ಇದೆ, ಮತ್ತೆ ರಿಟರ್ನ್ ಹೋಗ್ಬೇಕು. ಸೊ ಅದನ್ನು ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಸೊ ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಸರಿ ಗೊತ್ತು ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಹೋಗ್ಬೇಕು. ಇಲ್ಲಿಂದ ಎಷ್ಟು ದೂರ ಆಗಿರುತ್ತೆ? ಅದು ನೀವು ಪುತ್ತೂರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ? ಪುತ್ತೂರು ಹೋಗ್ಬೇಕು. ಬಂದಿರೋದು 40 ಕಿಲೋಮೀಟರ್. 1.5 hour. ಪುತ್ತೂರಿಂದ ಇಲ್ಲಿಗೆ 40. 1 hour ಇರುತ್ತೆ. ರೋಡ್ ಮಾತ್ರ ಹೌದು ಸರ್, ಈ ಕಡೆ ರೋಡ್ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತಲ್ಲ, ಏನಾದ್ರೂ ಆಗ್ಬೋದು. ಮತ್ತೆ ಹುಡುಗಿರ್ಗಂತ ಏನಲ್ಲ, ಹುಡುಗರು ಕೂಡ ಆಗ್ಬೋದು. ಏನೋ ತೊಂದರೆ ಆಗಲೇ ಅಲ್ಲ, ಗಾಡಿ ಹೋದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಆಗುತ್ತೆ, ನಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಈ ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, ಅದು ನಮಗೆ ನೋವು. ಇವಾಗ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಾಡೊಳಗೆ ಆಗಿದ್ದಲ್ಲ ಇದು ರಾಜ ರಸ್ತೆಯಲ್ಲಿ 1000 ಜನ ಹೋಗುವಂತ ರಸ್ತೆಯಿಂದ ಮಾಡಿ ಈ ರೀತಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸರ್. ಅಲ್ಲ, ಆ ತರ ಆದ್ಮೇಲೆ, ಈ ಇನ್ಸಿಡೆಂಟ್ ಆದ್ಮೇಲೆ ಈ ಸುತ್ತಮುತ್ತ ಹುಡುಗಿರು ಇರ್ತಾರಲ್ವಾ, ಭಯ ಆಗಿರುತ್ತಲ್ವಾ? ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ ಸರ್, ಇವಾಗ 11 ವರ್ಷ ನಂತರ ಯಾವ್ದು ಕಮ್ಮಿ ನಡೆದಿಲ್ಲ. ಇವಾಗ ಮಕ್ಕಳನ್ನು ಆಟೋ ರಿಕ್ಷಾದಲ್ಲಿ ಬಸ್ಸಲ್ಲಿ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಗಾಡಿ ಇರೋರು ಗಾಡಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಗೆ ಆ ರೀತಿ ಇವಾಗ ನಡೀತಿದೆ. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌஜன்யா அவங்களோட அம்மா வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம், அவங்ககிட்ட சில விஷயங்கள் எல்லாமே கேட்டோம். ஸோ அவங்களுமே வந்து அவங்களோட சந்தோஷமான சில ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இது போல யாருக்குமே வந்து நடக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான், ஒரு ஜஸ்டிஸ்க்காக, ஒரு நீதிக்காக தான், ஒரு நியாயத்துக்காக தான் இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வந்து அப்படி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாங்க கபகபுத்தூர் அப்படின்ற அந்த ரயில்வே ஸ்டாப்க்கு வந்து, அதுக்கப்புறம் அங்கிருந்து இங்க சௌஜன்யா அவங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு 40-45 கிலோமீட்டர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்தது நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்காகன்னா, எல்லாமே ஒரு நியாயத்துக்காக தான். ஓகேங்களா? அதுக்காக தான், ஒரு போராட்டத்துக்காக தான் வந்து நாங்க இவ்வளவு தூரம் வந்தது. ஸோ நீங்களும் மறக்காம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க, வாய்ஸ் ரேஸ் பண்ணுங்க, ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அதுக்காக தான் வந்து நாங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் யோசிக்காம இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நாங்க ரிஸ்க் எடுத்து வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ ப்ரோ, ನಮಗೆ ನಮ್ಮ ಕಂಟೆಂಟ್ ಡಿಫರೆಂಟ್ ಇದೆ. ಸೊ ನಾವು ಒಂದು ಹೆಂಗಂದ್ರೆ, ಈ ತರ ನಡೆದಿರೋ ಜಾಸ್ತಿ ಇನ್ಸಿಡೆಂಟ್ಸ್ ಇದೆ ನಮ್ಮ ಆಂಧ್ರದಲ್ಲಿ ನೀವು ಕೇಳಿರ್ತೀವಿ. ಸೊ ನಾವು ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ, ಇಲ್ಲಿ ಮಾಡಿ, ಈ ತರ ಸತ್ತೋಗಿದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನ ಮಾತಾಡಿಸಿ, ಇನ್ನೂ ಇದಾರೇನೋ ಅಂತ, ಆತ್ಮಹತ್ಯೆ ಆದ್ರೂ ಇರ್ತಾರೇನೋ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇರುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ, ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಗೂ ನಂಬಿಕೆ ಇರುತ್ತೆ. ಹೋಗಿ ಮಾತಾಡಿಸಿ ಅಂತ. ನಾವು 11 ಗಂಟೆ ಇಲ್ಲ 12 o'clock 1 o'clock ಹೋಗ್ತೀವಿ. ಹೋಗಿ ನಾವು ಒಬ್ಬನೇ ಹೋಗಿ ಮಾಡಿರೋ ಟೈಮ್ಸ್ ಇದೆ. ಸೊ ಆ ತರ ಜಾಸ್ತಿ ಜನ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಇದು ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು, ಇವರು ಹೇಳುವ ತಕ್ಷಣ ಕೂಡ ನನಗೆ ಶಾಕ್ ಆಯ್ತು. 10 ವರ್ಷ ಮೇಲೆ ಆಯ್ತು ಅಂತ ಇವ್ರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆಗಿನೂ ಇಷ್ಟು ಒಂದು ನ್ಯಾಯ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನಗೇನು ತುಂಬಾ ಶಾಕ್ ಆಯ್ತು ನನಗೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಇವ್ರಿಗೆ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿ, ಇಲ್ಲ ಒಬ್ರು ನಾವು ಹೋಗ್ಲೇಬೇಕು, ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಆದ್ರೂ ಇರ್ಲಿ, ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರ ತಾಯಿ ಹತ್ರ ಮಾತಾಡಿ, ಆಮೇಲೆ ನಾವು ಅವ್ರದ್ದು ಇದು ನಿಜ ಲೈಫ್ ಇದೆಲ್ಲ ಹೆಂಗಿತ್ತು ಅದೆಲ್ಲ ಬಂದು ನಾವು ಹೇಳೋಣ. ಮತ್ತೆ ಅವ್ರದ್ದು ಇವಾಗ ಜೀವನ ಸಮಾಧಿ ಅಲ್ಲಿ ಅದೆಲ್ಲ ನಾವು ತೋರಿಸ್ತೀವಿ. ಅದೆಲ್ಲ ತೋರಿಸಿ ಹಿಂಗೆಲ್ಲ ಇದೆ ಇವ್ರದ್ದು ಲೈಫು, ಹಿಂಗೆಲ್ಲ ಇತ್ತು ಅವ್ರದ್ದು ಸ್ಟಡೀಸು, ಅದೆಲ್ಲ ತೋರಿಸ್ತಾ ಇದೀವಿ. ನಾವು ಅವ್ರ ಜೊತೆ ಕಮ್ಯುನಿಕೇಟ್ ಮಾಡೋ ತರ, ನಾವು ಒಂದು ಹುಡುಗಿ ಸತ್ತೋಗಿದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಮ್ಯಾಟರ್ ಇರ್ತಲ್ಲ, ಬದುಕಿದ್ದಾರೆ, ನಾವು ಮಾತಾಡೋ ರೀತಿ ನಾವು ಮಾತಾಡ್ಕೊತೀವಿ. ಆ ತರ ನಾವು ಹೋಗಿ ನಾವು ಮಾತಾಡೋದು. ಸೊ ಜನಗಳಿಗೆ ಅದು
ಇದು ಬೂಸ್ಟ್ ತರ ಇರುತ್ತೆ. ನಾವೇ ಮಾತಾಡ್ತಿದೀವಿ ಅಂತ ಫೀಲಿಂಗ್ ಇರುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಜನರಲ್ಲಿ. ನಾನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳ್ತೀನಿ. ಇವಾಗ ಇವರು ಇನ್ನು ಇದ್ದಾರೆ, ಹೌದು ಅದು ನಿಜಾನೇ ಅದು ಅಲ್ವಾ? ನೀವೇ ನಂಬ್ತೀರಾ ಇಲ್ವಾ ಅಮ್ಮ? ಖಂಡಿತ ಸರ್. ನಮ್ನ ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಎಲ್ಲೂ ಹೋಗಿಲ್ಲ, ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ನಮ್ ಜೊತೆನೇ ಇದ್ದಾರೆ. ಹೌದು ಖಂಡಿತ. ಸೊ ಅದು ಬಂದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು ಹೌದು ಅವ್ರು ಇದ್ದಾರೆ, ಯಾಕೆಂದ್ರೆ ನ್ಯಾಯ ಸಿಕ್ಕಿಲ್ಲ, ಹೌದು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವ್ರು ಅವ್ರು ಕಾಯ್ತಾ ಇದ್ರಿಂದ ಇದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಕೂಡ ಜೀವಂತವಾಗಿ ನಡೆದಿದೆ ನೋಡಿ. ಅದೇ ಅದು ಇನ್ನೂ ಹೋಗ್ತಿದೆ. ಅದೇ, ಅದೇ, ಅದೇ ಸರ್. ಅವ್ರ ಅಂದ್ರೆ ಸಂಕಲ್ಪ ನಾನು ಆಗಿದೆ. ಮಗಳನ್ನು 8ನೇ ತಾರೀಕಿಗೆ ಜೀವಂತವಾಗಿದ್ದು ಮೊದಲನ್ನು ನೋಡಿದ್ದೆ. ಆಮೇಲೆ 9ನೇ ತಾರೀಕಿಗೆ ನೋಡೇ ಇಲ್ಲ. ನೋಡಿದ್ದು 10ನೇ ತಾರೀಕಿಗೆ ಏನಾದ್ರು ಕಾಣಲಿಲ್ಲ. ಅದು ಇವ್ರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಮ್ಮ, ನೀವು ಉಪವಾಸ ಹೌದು ಇದ್ದು ಸರ್, ಅದೇ, ಅದೇ. ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅವ್ರು. ಅವ್ರ ಸಂಕಲ್ಪ ಆಗಿದೆ. ಇವಾಗ 1000 ಜನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹೌದು ಸರ್. ಕ್ಯಾಮ್ರಾದಲ್ಲಿ, 1000 ಜನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவரெல்லாம் ಗೊತ್ತಾಗಿದೆ. ಖಂಡಿತ. ஸோ கைஸ் நீங்க 1000 பேர் கிட்ட பாத்துறீங்க இந்த வீடியோவை, உங்க எல்லாருக்குமே இப்போ தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தாயோட தவிப்பும் இப்போ ஒரு மகளோட பிரிவும் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வழியை கொடுக்கும்ட்டு இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ಹೋಗಿ ಮಾತ್ರ ಇಟ್ಕೋಬೇಡ. ಸೊ ಅದು ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ, ಖಂಡಿತ. ಆಗ್ಲಿ. ಆಯ್ತು ಸರ್. ಇದು ಒಳ್ಳೇದಕ್ಕೋಸ್ಕರ ಆಗ್ತಿದೆ ಹೌದು, ಖಂಡಿತ. ಅನ್ನೋದು ಮೈಂಡಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಆಯ್ತು ಸರ್. ಹಂಗೆ ಕಳಿಸಿ. ಹ್ಮ್. ಸೊ ಅದೇ ನಾನು ಅನ್ಕೊತೀನಿ. ಸೊ ಇವಾಗ ಈ ವಿಷಯ ಬಂದು ನಾನು ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಆಯ್ತು ಸರ್, ಆಯ್ತು ಸರ್. ಅದು ಅಲ್ಲಿಗೆ ತಿಳಿಸಿ. ಅಂದ್ರೆ ಒಂದು ಹೆಣ್ಣು ಇವಾಗ ಯಾರನ್ನೂ ನೋಡಲ್ಲ. ಇವಾಗ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಯೂಟ್ಯೂಬರ್ಸ್ ಅದು ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಬಿಸ್ನೆಸ್ ಪೀಪಲ್ಸ್ ಎಲ್ಲ ದೊಡ್ಡವರೆಲ್ಲ ಇರ್ತಾರಲ್ವಾ, ಅವರೆಲ್ಲ ಬಂದು ನೀವು ಹೇಳಿರ್ತಾರ ಬಂದು ಅದರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಅಮೌಂಟ್ ಅದು ಈ ತರ ನೋಡಿದ್ರು. ಬಟ್ ನನ್ನ ಇಂಟೆನ್ಷನ್ ಇದೆ ಅಂದ್ರೆ ಕಾಲೇಜ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಹಾ, ಅವರು ಅವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಿಷಯ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಅದೇ ಅದೇ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು ಇವಾಗ. ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು. ನಾವು ನಾವು ಸ್ಟೂಡೆಂಟ್, ಹೌದು ಖಂಡಿತ ಸರ್. ಸೊ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಆ ಫೀಲಿಂಗ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಹೌದು ಖಂಡಿತ. 17 ವರ್ಷ ಪ್ರಾಯ ಅದು ಸೆಕೆಂಡ್ ಪಿ ಕಲಿತಾ ಇದ್ರು. ಹೌದು. ಹೌದು. ಇವಾಗ ಎಷ್ಟು ಏಜ್ ಇರ್ಬೋದು? ಇವಾಗ 29, 30. ಅದೇ 17 ವರ್ಷ ಅವಾಗ ಇದನ್ನ ಮಾಡಿ ನನ್ನ ಏಜ್ ಬ್ರೋ. ಅವಾಗ 17 ವರ್ಷ, ಅಕ್ಟೋಬರ್ಗೆ 17 ವರ್ಷ ಮುಟ್ಟಿ. ಆ ನಂತರ ಯಾವ ಇಯರ್ ಹುಟ್ಟಿರೋದು? ಅಕ್ಟೋಬರ್ 1995 ಅತದೆ ಸೌಂದರ್ಯ ಸೌಂದರ್ಯ ಪರವಾಗಿಲ್ಲ. 1994 ಅಷ್ಟು ಏಜ್ ಅನಿಸ್ತಿಲ್ಲ. ಇವ್ರ ಅಪ್ಪನ 95 ಸರ್. 95 95 ಸರ್. ಅಮ್ಮ ಇವ್ರ ಅಪ್ಪನ ಹೌದು ಸರ್. ಅಪ್ಪ ಅಂದ್ರು ಮೊನ್ನೆ ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ತೀರ್ಕೊಂಡ್ರು. ಯಾವಾಗ ಮೊನ್ನೆ ಇವಾಗ 2 ತಿಂಗಳಾಗಿದ್ದಷ್ಟೇ, ಹುಷಾರಿರ್ಲಿಲ್ಲ. ಮಗಳ ಒಂದು ಹೊರಗಿನಲ್ಲಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆ ನೋವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಯಾರ ಹತ್ರ ಕೂಡ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಸೌಜನ್ಯತರನೇ ಅವರು ಕೂಡ ಅಷ್ಟು ಪಾಪ ಅವರು. ಇದು ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ಅವರನ್ನು ಕೂಡ ಕರ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಇದು ಒಂದು ಏನಮ್ಮ ಅವರು ಮೆಡಲ್ಸ್ ವಾಚಿನಿದು ಉಂಟು ಅವ್ರದ್ದು ನೋಡಿ. ಅದೆಲ್ಲ ತಗೊಂಡು ಸಂಬಂಧಿಸಿದ ಐಟಮ್ಸ್ ನೋಡಿ, ಇದು ಅವ್ರ ಜಮೀನ ಚಡ್ಡಿ ಹಾಕೊಂಡಿರುವ ಮಗು ಸಹ. ಅವರು 2 ಮಕ್ಕಳು, ದೊಡ್ಡ ಅಕ್ಕ ಮತ್ತು ತಂಗಿ. ಅದರಲ್ಲಿ ನೋಡಿ, ಅದರಲ್ಲಿ ಇದ್ದಲೆ ಮೇಲ್ಕಡೆ ಸೌಜನ್ಯ. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಒಂದು ಗ್ರೀನ್ ಚೂಡಿದಾರ್ ಹಾಕಿದ್ದಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಪಟ ಮದುವೆ ಇಲ್ಲ, 2ನೇ ಮಗು. ಹೌದು. ಸ್ಕೆಚ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ನೋಡಿ ಅವ್ರದ್ದು ವಾಚಿದ ಬೆಲ್ಟ್, ಸೌಜನ್ಯ ವಾಚಿದ ಬೆಲ್ಟ್. ಅದು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗುವಾಗ ತಕೊಂಡಿದ್ದು, ಸೆಕೆಂಡ್ ಪಿ ಅಲ್ಲಿ ತಕೊಂಡಿದ್ದು ಸರ್. ಆಮೇಲೆ ಆಟ ಆಡಿದ ಗೊಂಬೆ ಇದು, ಚಿಕ್ಕ ಗೊಂಬೆ. ಇದು ಫೋಟೋಸ್ ಎಲ್ಲ ಒನ್ ಟೈಮ್ ನಾನು ಕವರ್ ಮಾಡ್ತೀನಿ. ಯಾವ್ದೆಲ್ಲ ಸರ್? ಇದು ಫೋಟೋಸ್ ಎಲ್ಲ ಒನ್ ಟೈಮ್ ತೋರಿಸ್ತೀನಿ. ತೋರಿಸ್ತಾರೆ ಸರ್.
சௌஜன்யா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு நடந்த ஒரு அநியாயம் இனி யாருக்குமே நடக்கக்கூடாது. ஸோ இது நம்மளோட ஹாரர் ஃபேமிலி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் தெய்வமாக இருக்கீங்க. இனி உங்களை போல உள்ள பெண்களை நீங்கள் தான் காவல் காத்து காப்பாற்றணும். இனி உங்களுக்கு நடந்த போல ஒரு அநியாயம் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. ಸೌಜನ್ಯ ಅವ್ರದ್ದು ಸಮಾಧಿ ಗ್ರೇವ್ ಗೈಸ್. ಸೌಜನ್ಯ గ్రేవ్. నాకు నేనేమనుకుంటుంటే తన ఏజ్ ఒక ఇప్పుడైతే 25-24 ఉండొచ్చేమో అని అనుకుంటా. అంత నేను పొరపడ్డాను అని చాలా తక్కువ. ಶೂಸ್ ಬಿಚ್ಬಿಡಿ ಬ್ರೋ. ನೀವು ಶೂಸ್ ಹಾಕೊಂಡಿರೋ? ಇಲ್ಲ, ನಾನೇ ಅದು ಬಿಚ್ತಾ ಇದ್ದೀನಿ. நானும் ஷூஸ் கட்டிடுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ಏನಾಯ್ತು? ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சௌஜன்யா. ஸோ இது வந்து அவங்களோட சமாதி. ஓகேங்களா? இங்கே தான் வந்து சௌஜன்யா அவங்கள புதைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம కమ్యూనికేట్ பண்ண పోகிறோம். అది గైస్, మేమైతే తనని కమ్యూనికేట్ చేయాలని ఒక ఇంటెన్షన్ ఉంది. సో మాకు ఎంతవరకు అవుతుందో తెలియదు. సో గంట కూడా పెట్టారు. ಸೊ ಬ್ರೋ, ಕಮ್ಯುನಿಕೇಟ್ ಮಾಡೋಣ. ದೇವರು ಇದ್ದಾರೆ ಬ್ರೋ, ದೇವ್ರನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ವಿಗ್ರಹ ಮಾಡಿದ್ದಾರೆ ಬ್ರೋ ಸೌಜನ್ಯ ಅವ್ರದ್ದು. ಓಕೆ, ನಾನು ಕೇಳಿ ಮರ್ತೋದೆ ನಾನು. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சௌஜன்யா அவங்களோட சிலையை வச்சுருக்காங்க இங்கே. பார்த்தீங்களா? அவங்கள ஒரு கடவுளாகவே பண்ணி அவங்களுக்கு ஒரு சிலையை வச்சுருக்காங்க. ಓಕೆ ಬ್ರೋ. ಓಕೆ ಬ್ರೋ, ಅವ್ರು ಇಲ್ಲಿ ತಾನೇ ಇದು ಮಾಡಿರೋದು. ಹೌದು, ಮುಂದೆ. ಸರಿ, ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಹಿಂದೆ ಒಂದು ಇದು ಇದ್ದೆ ಸೌಜನ್ಯ ಅಂತ ಇದ್ದೆ ಅಲ್ವಾ, ಅದು ತೆಗೆದುಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಮ್ಮ ಅಲ್ವಾ? ಹೌದು. ಸೊ ಗಾಯ್ಸ್, ನಾವು ಇವಾಗ ಕುತ್ಕೊಂಡು ಪರವಾಗಿಲ್ಲ ಕುತ್ಕೊಳ್ಳ. ಸೊ ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕ್ಯಾಮ್ರಾ ಸೆಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಬ್ರೋ. ಸೆಟ್ ಮಾಡಿ బ్రో. నేను షూట్లో నమ్మల్ని చేస్తా బ్రో. ಏನಾಯ್ತು? ಫೋಕಸ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಫೋಕಸ್ ಆಗಲ್ಲ ಬ್ರೋ, ಕನ್ಫರ್ಮ್ ಆಗಿ ಆಗಲ್ಲ. ಆಯಿತು, ಆಗುತ್ತಾ? ಸರಿ ಬನ್ನಿ. ಸ್ವಲ್ಪ ಇದು ಹಿಂಗೆ ಬರಬೇಕು. ಹಾಂ ಬ್ರೋ, ರೆಡಿನಾ? ನೀವು ಸ್ವಲ್ಪ ಹಿಂದೆ ಹೋಗಿ. ಓಕೆ. ಹಾಂ, ಓಕೆ. ಗಾಯ್ಸ್, ನಾನು ఇప్పుడు ಕಮ್ಯುನಿಕೇಟ್ చేయాలనుకుంటున్నాను. ಕೆಲವು ಕ್ವಶನ್ಸ್ ಇದೆ, ನಾನು ಅದು ಕೇಳಬೇಕು ಅನ್ಕೊತಿದ್ದೀನಿ ಸೌಜನ್ಯ ಅವ್ರನ್ನ. ಸೊ ರೆಡಿ ಬ್ರೋ? ರೆಡಿ ಬ್ರೋ. ಸೌಜನ್ಯ గారు, ಸೌಜನ್ಯ ಅವರೇ,
ನೀವು ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ, ಸುತ್ತಮುತ್ತ ತಿರುಗಾಡ್ತಿದ್ದೀರಾ, ನಿಮಗೆ ಇನ್ನೂ ಸಂಕಲ್ಪ ಇದೆ నిಮಗೆ జస్టిస్ ಆಗಬೇకంట, మీకు జస్టిస్ జరగాలనేసి మీకు సంకల్పంతో ఇంకా మీరు ఇక్కడే తిరుగుతున్నారని మేము అనుకుంటున్నాం. అందరూ అనుకుంటున్నారు గైస్, మీరు అనుకుంటున్నారు. కన్ఫామ్గా తన సంకల్పం ఉంటుంది. మనం ఏదో చేస్తున్నట్టు రీచ్ వెళ్తున్నట్టు కాదు, తన సంకల్పం ఉంది కాబట్టి ಇನ್ನು ಸಂವತ್ಸರಾಲೇನ ತನ್ನ ಅವ್ರ ಸಂಕಲ್ಪ ಇದೆ ಅಲ್ವಾ, ಅದರಿಂದಾನೇ ಇಷ್ಟು ವರ್ಷ ಆದ್ರೂ ಆ ಸಂಕಲ್ಪದಿಂದಾನೇ ಹೋಗ್ತಿದೆ. ಇದು ಇನ್ನೂ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ಅನ್ಕೊತಿದ್ದೀನಿ. ನೀವೇನಂತೀರಾ? ನಾನೊಂದು ಕ್ವಶನ್ ಕೇಳಬೇಕು ಅನ್ಕೊತಿದ್ದೀನಿ ನಿಮಗೆ. ಇಲ್ಲಿ ಅದು ನಮಗೂ ಗೊತ್ತು, ಬಟ್ ಇದು నిమ్మింద నಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಬೇಕು అనుకుంటున్నాను. మీ నుంచి నాకు తెలుసుకోవాలి. అది ఏమంటే మీకు ఇంకా జస్టిస్ జరగలేదు అని మీరు అనుకుంటున్నారు. ಯಾರದು? ఎవరది? ಅದು ಏನೋ ಮರಗೆಲ್ಲು ಸೌಂಡೇ ಅನಿಸ್ತಿದೆ. ಮರಗೆಲ್ಲು சௌஜன்யா, இப்போ நீங்கள் எங்களை சுற்றி தான் அந்த இடத்துல இருக்கீங்களா? உங்களுக்கு நடந்த அநியாயத்தை நான் கேள்விப்பட்டு தான் 500 கிலோமீட்டர் தாண்டி உங்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் பேசலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்காக குரல் கொடுக்கத்தான் நானும் ஹாரர் ஃபேமிலியும் யுவா பஞ்ச் என்டர்டெயின்மெண்ட்ஸும் ஸோ எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துல இப்போ நீங்கள் எங்களை சுற்றி இருந்தீங்கன்னா ஏதாச்சும் சத்தத்தை போட முடியுமா? ನಿಮಗೆ ನ್ಯಾಯ ಸಿಗಬೇಕು ಅಂದರೆ ಮಾತ್ರ ಏನಾದರೂ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗೋ ಥರ ಏನಾದರೂ ತಿಳಿಸಿದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷ. ಆವಾಗ ನಾವು ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಮಾಡ್ತೀವಿ. ಅದೇ ಯಾವುದೇ ಒಂದಾದರೂ ಒಂದು நீங்கள் தானே அது? சௌஜன்யா, நீங்கள் தானே அது? எங்களை சுற்றி தான் இருக்கீங்களா? இப்போ చుట్టూనే తిరుగుతున్నారా? ఉన్నారా ఇక్కడ? మీరేనదు? అది సౌండ్ వస్తుంది నాకు. నీవేనా? నేను ఫీల్ అవుతున్నాం, ఏదో నా చుట్టూ ఏదో ఉంది, ಫೀಲ್ ಆಗ್ತಿದೆ. ಫುಡ್ ಸ್ಟೆಪ್ಸ್ ಅಲ್ಲ, ಯಾರೋ ನಾವು ಇಬ್ಬರೇ ಅಲ್ಲ, ಮೂರು ಜನ ಯಾರೋ ಇದ್ದಾರೆ, 3 ವ್ಯಕ್ತಿ ಯಾರೋ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಗಾಯಸ್. ನಾನು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಆಗ್ತಿದೆ, ಕನ್ಫರ್ಮ್ ಆಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. ಸೌಜನ್ಯ ಅವರೇ, ಪ್ಲೀಸ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ. ನಾವು ಎಷ್ಟು ದೂರದಿಂದ, ಆಂಧ್ರದಿಂದ ಬಂದಿದ್ವಿ. 500 ಕಿಲೋಮೀಟರ್ಸಿಂದ ನಾವು ట్రైన్లో జర్నీ ಮಾಡ್ಕೊಂಡು ಇಷ್ಟು ದೂರ ಬಂದಿದ್ವಿ. 500 కిలోమీటర్ జర్నీ చేసి మీకోసం ఇంత దూరం వస్తుంది. న్యాయం జరగాలి. ஸோ பெங்களூர்லேருந்து உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன், ஆந்திராலேருந்து பார்க்க இவர் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தாண்டி உங்களை பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எங்கள் முன்னாடி வராட்டியும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை மட்டும் எங்களுக்கு காட்டினீங்கன்னா போதும். நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு வெறும் தெரியப்படுத்தினா போதும், நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓகேவா? இந்த 10 வருஷம் ஆகி கூட 10-12 வருஷம் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், பட் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் என்னோட கணிப்பு படி 10 வருஷம் ஆகி கூட உங்களுக்கு நீதி கிடைக்கலன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் என்னோட கஷ்டத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு
உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு போராட்டத்தில் நான் வந்து இறங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா ஏதாச்சும் சத்தத்தை போட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லி மட்டும் தெரியப்படுத்துங்க. இந்த இடத்த விட்டு நாங்கள் పోయిద్దాం. ఏదైనా ఒక్క మీరు ఉన్నారని మాకు ఒక్క విషయం తెలిస్తే ನೀವು ಇದ್ದೀರಾ ಅಂತ ಒಂದಾದರೂ ಒಂದು ಗೊತ್ತಾದರೆ ಸಾಕು, ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ತೀವಿ, ఇక్కడ నుంచి వెళ్ళిపోతాం. మీరున్నారు, ఆ జస్టిస్ మీరున్నారంటే జస్టిస్ ఇంకా మీరు కోరుకుంటున్నారు అని, ನೀವು ಇನ್ನೂ ಜಸ್ಟಿಸ್ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂತ ನೀವು ಇದ್ದೀರಾ ಅಂತ ಅನ್ಕೊಂತೀವಿ. நீங்கள் தானே அது? நீங்கள் ಆತ್ಮಾವಾತ இருக்கீங்களா இப்போ? ಅಂದರೆ ನೀವು ಸೋಲಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ. ఆత్మగా ఉన్నారా, ఇంకా ఇక్కడే ఉన్నారని నేను ఫీల్ అవ్వగలుగుతున్నా. ஸோ கைஸ், ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 பேர் இப்போ இங்கே இருக்கோம், ஆனால் 3ஆவதாக ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? அதான் 3rd பர்சன் யாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அது மேபி வந்து சௌஜன்யாவாக கூட இருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கேட்டுகிட்டே இருக்குது. ಹೌದು. ஸோ இது வந்து எங்களால் க்ளீனாக வந்து கேட்குது. பட் கேமராவில் உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஆனால் லைவாக எங்களுக்கு இங்கே கிளியராக கேட்குது. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியர்லி 1:10 ஆகுது. ಹೌದು. சௌஜன்யா, இன்னைக்கு உங்களை பார்க்க இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம். இவ்வளோ நேரமாக உங்ககிட்ட நாங்கள் பேசின்னு இருக்கோம். சத்தங்கள் கேட்குது, ஆனால் அது நீங்கள் தானேன்னு சொல்லி எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து கண்ணு மூடி உக்கார போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் ஆன்மாவாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி தெரியப்படுத்தினீங்கன்னா நாங்கள் அதே சந்தோஷத்தோட உங்களுக்காக கண்டிப்பாக நீதி கிடைக்கிறதுக்காக நான் நம்மளோட தமிழ் மக்கள்கிட்டையும் நம்மளோட ஆந்திரா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் இதை நாங்கள் சேர்ப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடந்தது இது போல் ஒரு கொடூரமான விஷயம் வந்து வேற எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாதுன்றதை வந்து நாங்கள் உறுதியாக இந்த இடத்துல வந்து நாங்கள் எடுக்க போகிற ஸ்டெப்பில் வந்து நாங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் ಕಣ್ಮೂಡಿ ಉಕ್ಕಾರ போகிறோம். ಬ್ರೋ, ನೀವು ಕೇಳ್ಬಿಡಿ. ಸೌಜನ್ಯ ಅವರೇ, ನೀವು ಇಲ್ಲಿದ್ದೀರಾ ಅಂತ ನಾನು ಫುಲ್ ಕಾನ್ಫಿಡೆಂಟ್ ಆಗಿ ಒಂದು ಕೇಳ್ತಿದ್ದೀನಿ. ನೀವು ఇక్కడ ఉన్నారని ఫుల్ కాన్ఫిడెంట్తో ఒకటి అడుగుతున్నా. గాయస్, తినలాగా డాక్టర్ అవ్వాలనుకున్న వాళ్ళు మాత్రం తిన కోసం ఇంకా గట్టిగా సంకల్పంతో తను అవ్వలేదు, మీరు ಅಯ್ಯಿ చూపించండి. ಅವ್ರು ಆಗಿಲ್ಲ, ನೀವು ಆಗಿ ತೋರಿಸಿ ಈ ಥರ ಆಗಬೇಕಾಗಿರೋ ಅವ್ರಿಗೆ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ, ಅವ್ರಿಗೆ ಬೂಸ್ಟ್ ಥರ ಇರಬೇಕು. ಸೊ ನೀವು ಡಾಕ್ಟರ್ ಯಾರು ಆಗಬೇಕು ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ ಸಂಕಲ್ಪ ಇಟ್ಕೊಂಡು ಜಾಸ್ತಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಇಟ್ಟು ನೀವು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕು ಅನ್ಕೊತೀರಿ, ಆಗ್ತೀರಾನು ಅನ್ಕೊತೀನಿ ಅಷ್ಟೇ. ಸೊ ಒಂದು 30 ಮಿನಿಟ್ಸು ಸಾರಿ ಸ್ವಲ್ಪ టైం గైస్, మౌనం పాటించి ఇక్కడి నుంచి వెళ్ళిపోతాం. మేము కొంచెం பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ சௌஜன்யா, உங்களுக்காக உங்களோட இரங்கலுக்காக நாங்கள் கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சரி, இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி செலுத்த போகிறோம். இந்த டைமில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி தெரியப்படுத்தினீங்கன்னா ಫೀಲ್ ಆಗ್ತಿದೆ. ಇಲ್ಲ, ಇದೇ ಥರ இங்கே தான் இருக்கிற மாதிரியா?
ಇಲ್ಲಿ ಯಾರೋ ಇದ್ದಾರೆ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂಥರ ಫೀಲ್ ಅನಿಸ್ತಿದೆ ನಮಗೆ. ನನಗೆ ಫುಲ್ ಈ ಹಾರ್ಟ್ ಇದೆ ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ನನ್ನ ಮುಖ ತೋರಿಸಿ ಒಂದು ನಿಮಿಷ. ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ ಅದು ಫುಲ್ಲಿ ಎಷ್ಟು ಶೂಟಿಂಗ್ ಆಗ್ತದೆ ನೋಡಿ. ಇಲ್ಲಿ ನನಗೆ ಆಗ್ತಿದೆ ಯಾರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದು ನನ್ನ ಹ್ಯಾಂಡ್ಬಿಟ್ಟಿಗೆ ಪಕ್ಷ ಥರ ಅನಿಸ್ತಿದೆ. ಒಂದು ಈ ಥರ ಡ್ರೆಸ್ ಏನೋ ಕ್ಲಾತ್ ಇದು ಹೇಗೆ ಬಂದು ಆಗಿರುತ್ತೆ ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ಬೇಡ ಬ್ರೋ. ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಅನ್ಬೋದು ನಾನು ಫೀಲ್ ಆಗ್ತಿದೆ. ಸರಿ ಓಕೆ, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಓಕೆ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ, ನೋಡೋಣ. ತಿರ್ಗಾ ಆ ಥರ ಫೀಲ್ ಆಗಿದ್ರೆ ಹೇಳಿ. ಹೋಗ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಕೇಳಿಸಿಲ್ವ ನೀವು? ಓಕೆ ನಾನು ಲೆಟ್ಟಾಗಿ ಹೊಡ್ಕೊಂತಿದ್ದೆ. ಕಿವಿ ಕಿವಿ ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ ಬಂತು. ಈ ಲೆಟ್ಟಾಗಿ ಹೊಡ್ಕೊಂತಿದ್ದೆ. ಕಿವಿ ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ ಬ್ರೋ. ಏನಾಯ್ತು ಬ್ರೋ? ಇದು ಇದು ಇನ್ನಾಚಿ ಯೋ ಇನ್ನಾಚಿ ರೈಟ್ ಕಿವಿ ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ. 5 ಸಲ ಡ್ರಾಪ್ಸ್ ಬರ್ತಿದೆ, ಜಾಸ್ತಿ ನೋವು ಆಗ್ತಿದೆ. ಏನು ಅಂದಿದೆ ಸೌಂಡ್ ಬಂದಿದೆ ಬ್ರೋ. ನನಗೆ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಸೌಂಡ್ ಬಂದಿದೆ. ಕಿವಿ ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ ಬ್ರೋ. ರೈಟ್ నాకు చెవు వినపడట్లేదు. ఇది టీవీ సౌండ్ ప్లస్ కివిಯಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ರು ಇನ್ನಾಚಿ ನಿನಗೆ ಬಂದಿದ್ದು. ಯೋ ಇನ್ನಾಚಿ ಸುಳ್ಯ ಬ್ರೋ ಬಾಬಾ ಬಾಬಾ ಜಾಸ್ತಿ ನೋವು ಆಗ್ತಿದೆ. ಇನ್ನಾಚಿ ಏನು ಕೇಳ್ರಲ್ಲ. ಕಿವಿ ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ ಬ್ರೋ. ಕೇಳಿಸಿಲ್ವಾ ಈ ಸೌಂಡ್ ಬಂದಿರೋದು? ಏನೋ ಮಾತಾಡಿರೋ ಥರ ಬಂದಿದೆ ನನಗೆ. ಫೀಲ್ ಆಗುತ್ತದೆ. ಅದು ಏನಂದರೆ ಒಂದು ಥರ ಕೀ ಅಂತ ಸೌಂಡ್ ಬರ್ತಾನೆ ಇದೆ. ಅದು ಏನು ಆಗ್ತಿಲ್ಲ. ತೋರಿಸಿಲ್ಲ ಮನುಷ್ಯನಿಗೆ. ಸೊ ಎಷ್ಟು ನೋವು ಅಂದರೆ ನನಗೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಟೈಮ್ ಕೋಕೋನಟ್ ಆಯಿಲ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಆವಾಗ ಬಂದಿರೋ ಪೇಯ್ನ್ ಎಷ್ಟಿದೆ ಅಂದರೆ ಅದಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ಅನಿಸ್ತಿದೆ. ஸோ சௌஜன்யா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு நடந்த ஒரு அநியாயம் இனி யாருக்குமே நடக்கக்கூடாது. ஸோ இது நம்மளோட ஹாரர் ஃபேமிலி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் தெய்வமாக இருக்கீங்க. இனி உங்களை போல் உள்ள பெண்களை நீங்கள் தான் காவல் காத்து காப்பாற்றணும். இனி உங்களுக்கு நடந்த போல் ஒரு அநியாயம் வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது. நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி நம்பி நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ಏನ್ ಬ್ರೋ? ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ, ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ಏನಾಯ್ತು ಬ್ರೋ? ಏನಾಚು? ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ, ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ. ಕೀ ಅಂತ ಸೌಂಡ್ ಬಂತು, ಅದೇ ಅಷ್ಟೇ. என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த. என்னாச்சு சொல்லு, ಏನಾಯ್ತು? ಟಕ್ ಅಂತ ಏನೋ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, ಯಾರೋ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. பேசின மாதிரி சத்தம் கேட்டுச்சா? ಖಂಡಿತ ಏನೋ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಅದು ತೆಲುಗು, ಅದು ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ಏನೋ ಟಿವಿಯಲ್ಲಿ ಏನೋ ಮಾತು ಬಂದಿದೆ ಅಷ್ಟೇ. என்னாச்சு? ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காதுகிட்ட யாரோ பேசுன மாதிரி கேட்டுச்சு. ஆனால் என்ன பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி தெரியல. எனக்கு காது குய்யுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ கைஸ், இந்த பெண்ணுக்கு நடந்தது போல் இனி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாருமே இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எல்லாருமே ட்ராப் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருமே சப்போர்ட் சௌஜன்யா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகேவா? உங்களோட சப்போர்ட்டை ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பை 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 பை.